ஆகச்சிறந்த கேமரா ஃபோன்ஸ் இப்போ ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது விவோவோட X300 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க X200 அல்ட்ரால வந்து அவங்கள நிரூபிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கேமரா வைஸ் சூப்பர் கேமரா குவாலிட்டி உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் விவோட X சீரிஸ். ஸோ அதில X300 சீரிஸ்ல இப்போ X300 அண்ட் X300 ப்ரோ வந்து லான்ச் ஆகியிருக்கு. இது ரெண்டுத்துக்குமான என்ன டிஃபரன்ஸ் அண்ட் கண்டிப்பா ஸ்டார்ட்டிங் பிரைஸே வந்து 94,000 அண்ட் மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவோ X300 ப்ரோ ஃபோட்டோகிராஃபி கிட் எடிஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியால. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல என்ன இருக்கு அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்குள்ள என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமனான பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ லேட்டஸ்ட் டைமென்சிட்டி 9500 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க MediaTek ஓடுது. இது ரெண்டுத்துலயுமே காமனா வந்து இருக்கு. அடுத்த விஷயம் ஓஎஸ்ல Android 16 அண்ட் Origin OS 6ல வரப்போகுது. அண்ட் Origin OS 6ல உண்மையிலேயே வந்து சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமைசேஷன் நல்லாவே இருக்கு. நான் X200 அல்ட்ரால யூஸ் பண்ணும்போது அது அந்த கேமராக்குள்ள போனீங்கன்னாவே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே ஒரு வாரம் ஆயிடும் வாங்கினதுக்கு அப்புறம். அண்ட் அடுத்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் காமனா தான் இருக்கும். 12GB and 16GB RAM வரும். ஸ்டோரேஜ் வைஸ் 256, 512 and 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரும். அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 ஸ்டாண்டர்ட் வருது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். LPDDR5X ஸ்டாண்டர்ட் RAM வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி ரெண்டுத்துலயுமே காமனா 5G இருக்கு, Wi-Fi 7, dual ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, IP68 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC, IR பிளாஸ்டர், USB-ல 3.2. ஸோ இது எல்லாமே காமனா ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கும். இப்போ ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து மெட்டல் அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் பேக்ல கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த கிளாஸ் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டச் எல்லாம் வந்து அதுல வராத மாதிரி நல்ல ஒரு கிளாஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் அண்ட் வெயிட் வைஸ் X300ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும். 7.9 mm 190 grams ஆஃப் வெயிட் தான் வரும். ஆனா ப்ரோ வேரியன்ட் 7.99 mm 226 கிராம் வெயிட்ல வந்து வரும். அண்ட் அதே மாதிரி இந்த வாட்டி இது வந்து ஒரு ஃபுல்லி ஒரு பாக்ஸி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. X200 அல்ட்ரால ஒரு நல்ல ஒரு குவாட் கர்வ்டா வந்து இருந்தது. பட் இது வந்து ஒரு பாக்ஸி டிசைன் தான். டிஸ்பிளேவும் வந்து ஃபுல்லி ஃபிளாட் டைப்ல தான் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா சைஸ்ல தான் டிஃபரன்ஸ். X300 6.31 இன்ச்ல வரும். ஆனா ப்ரோ வேரியன்ட் 6.78 இன்ச்ல வரும். கொஞ்சம் பெருசு. ஆனா காமனா ரெண்டுத்துலயுமே வந்து சேம் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1.5K ஃபிளாட் டிஸ்பிளே தான். LTPO OLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கு. பிளஸ் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஃபாஸ்டா ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ணும்போது செம்ம ஃபாஸ்டா இருந்தது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த விவோ X சீரிஸ்ல. அண்ட் அடுத்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா பேட்டரியிலன்னு வந்து சொல்லலாம். பேட்டரியிலயும் வந்து ஒரு 500 mAh தான் டிஃபரன்ஸ். X300ல வந்து 6040 mAhல வருது. ப்ரோ வேரியன்ட்ல 6510 mAh வருது. மற்றபடி ரெண்டுத்துலயுமே 90 watts ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் காமன் அண்ட் 40 watts ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் காமன். இப்போ இது வரைக்கும் ஓரளவுக்கு காமனான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இப்போ ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு இந்த ரெண்டு X300 அண்ட் X300 ப்ரோக்கும் நடுவுலனா கண்டிப்பா அது கேமரால தான் வந்து சொல்லலாம். ஸோ கேமரா வைஸ் செல்ஃபில ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் செல்ஃபிக்கு ரெண்டுமே சேம். அண்ட் இதே JN1 கேமரா சென்சார் தான் ரெண்டுத்துலயுமே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு OIS சப்போர்ட் வந்து கிடையாது. மற்றபடி மீதி இருக்கிற ரெண்டு கேமராஸுக்குமே OIS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடல்லுமே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா வந்து X300ல சாம்சங்கோட ஐசோசெல் HPB சென்சார் புது சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 மெகா பிக்சல் இதுதான் பிரைமரி சென்சார். இந்த சாம்சங்கோட இந்த புது HPB சென்சார் வந்து சாம்சங் விவோ ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி தான் இந்த சென்சார் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சென்சார் நேம்ல HPBன்னு போட்டிருக்காங்களா அதுல B for ப்ளூ ஃபேக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து விவோடுது. ஸோ HPB சென்சார் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அண்ட் ஐசோசெல் HP9 சென்சாரை விட பார்க்கணும். ஏன்னா நான் வந்து அந்த ஐசோசெல் HP9 சென்சார் வந்து X200 அல்ட்ரால இருந்தது. ஸோ அதுல யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா கண்டிப்பா எக்ஸ்போஷர் ரொம்ப லைட் கண்டிஷன் அதிகமா இருக்கும்போது எடுக்கும்போது ஓவர் எக்ஸ்போஷர் ஈஸியா வந்து இருந்தது. எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணல. அதே மாதிரி போட்டோஸ்ல ஹைரஸ் மோட் எடுக்கும் போது ஈஸியா வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இண்டோர் லைட்டிங்ல நல்ல லைட்டிங்ல வச்சு எடுக்கும் போதும் இல்ல அவுட்டோர் லைட்டிங்ல எடுக்கும் போதும் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறத ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுது. ஆனா அது 50 மெகா பிக்சல் எடுக்கும் போது அப்படி இல்லை. 200 மெகா பிக்சல் எடுக்கும் போது அப்படி இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த HPB சென்சார்ல கரெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் X300 ப்ரோல என்ன பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இது புதுசா வந்த சோனியோட லிட்டியா 828 அண்ட் இதுல வந்து கிம்பல் லெவல்
ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சென்சார் கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் போட்டோஸ் எடுக்குது, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபைனலி பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ், அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டைப் ஆஃப் பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா X300ல 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா 602 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா X300 ப்ரோல வந்து சாம்சங்கோட அந்த புது 200 மெகா பிக்சல் ஐசோசெல் HPB சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து X300க்கும் X300 ப்ரோக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அந்த HPB சென்சாரை வந்து X300ல பிரைமரி சென்சாரா யூஸ் பண்றாங்க. ஆனா அதே HPB சென்சாரை X300 ப்ரோல வந்து பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. பிளஸ் அது ஃப்ளோட்டிங் டைப் லென்ஸ். ஸோ ஃப்ளோட்டிங் டைப் லென்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது X200 ப்ரோலையும் அப்படிதான் இருந்தது, X200 அல்ட்ராலையும் அப்படிதான் இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதையும் நீங்க ஈஸியா கேப்சர் பண்ண முடியும், மேக்ரோஸையும் ரொம்ப சூப்பரா கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து இதே கேமரால முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இமேஜிங் சிப் தான். X200 ப்ரோல கூட பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் சிப்ன்ட்டு ஒரு சிப் தான் வந்து இமேஜிங் சிப் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா X200 அல்ட்ராலே வந்து 2 சிப் யூஸ் பண்ணிட்டாங்க. அதே 2 சிப்பை வந்து இப்போ ப்ரோ வேரியன்ட்ல கொண்டு வந்துட்டாங்க X300 ப்ரோல. ப்ரீ ப்ராசஸிங்க்கு VS1 சிப் கொடுத்துருக்காங்க அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங்க்கு VS3 பிளஸ் சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் X300 நார்மல் வேரியன்ட்ல VS3 பிளஸ் போஸ்ட் ப்ராசஸிங் சிப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ X300ல சிங்கிள் இமேஜிங் சிப் தான் வரும். ஆனா X300 ப்ரோல 2 இமேஜிங் சிப் வரும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் X300 ப்ரோக்கு. ஏன்னா இப்போ நீங்க ஒரு சீனை கேப்சர் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது முன்னாடியும் ஆப்டிமைஸ் பண்ணும், கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமும் ஆப்டிமைஸ் பண்ணும். லைக் எக்ஸ்போஜரா இருக்கட்டும், கலர்ஸா இருக்கட்டும், சேச்சுரேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பிஃபோர்லயும் பண்ணும், ஆஃப்டர்லயும் பண்ணும். ஸோ அதனால அவுட்புட் வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்த மெயினான டிஃபரன்ஸ் வந்து அந்த கேமராக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஆக்ஷன் பட்டன் வந்து X300 ப்ரோல தான் வரும், X300ல கிடையாது ஆக்ஷன் பட்டன். ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் காமனா கேமரால ரெண்டுத்துலயுமே வந்து இந்த வாட்டி விவோட Zeiss 2.35x டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த விவோட இந்த Zeiss 2.35x டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு படைப்புன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதில் எடுத்த சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் வேணா இப்போ நீங்க பாருங்க. இது வந்து X200 அல்ட்ரால யூஸ் பண்ணுது. அங்க X200 அல்ட்ராக்கு என்ன ஒரு செட்டப் கொடுத்தாங்களோ அந்த செட்டப் வந்து அப்படியே வந்து X300 ப்ரோ அண்ட் X300க்கும் வருது. என்ன ஒன்று X200 அல்ட்ரால அந்த கேமரா மாடியூல் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். பட் இப்போ வந்து டிசைன்ல வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கேமரா மாடியூல் X200 அல்ட்ராக்கும் X300க்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேமரா மாடியூல் ரொம்பவே நல்லா ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் குவாலிட்டியில எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் சேம் அதே ஒரு செட்டப் தான். அதோட போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுல வந்து பேஸ் போக்கல் இருந்து 200 mm இருந்து ஸ்டார்ட் ஆகி 200, 400, 800 அண்ட் 1600, 3200 mm வரையும் எடுக்க முடியும். அண்ட் நார்மல் நீங்க வந்து Vivo X200 Pro யூஸ் பண்றீங்கன்னா கூட அப் டு 100x இருக்கும். ஆனா இந்த கன்வெர்ட்டர் நீங்க 300 சீரிஸ்ல இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்போது 200xக்கான ஜூம் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். பட் ஸ்டில் 200x வரைக்கும் ஜூம் போகும்போதும் அது வந்து பெஸ்ட் போட்டோ வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப் டு 800 mm சூப்பர் ஷாட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 1600, 3200 mm அண்ட் 5400 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃபோக்கல் லென்த்ல எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் வரும். மேபி அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பில்டிங்கா இருந்ததுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்துடும். பட் இருந்தாலும் அது ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு மேன் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு காக்காவோ ஏதோ சம்திங் எடுக்கிறீங்க, இல்ல மொட்டை மாடியில இருக்கிற வாட்டர் டேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே ரொம்ப அப்பட்டமா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஓப்பனாவே நம்மளால பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸும் இப்போ நீங்க வந்து சாம்பிளுக்கு வந்து இருக்க பார்க்கலாம். பட் மற்றபடி ஈஸிலி 50x வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து பக்காவா வரும். அதுல எந்த மாற்றமுமே வந்து கிடையாது. ஸோ 50x வரைக்குமே சூப்பர் ஷாட் அந்த மாதிரி ரொம்ப பெயிண்டிங்லாம் இல்லாம அழகான ஷார்ட்ஸ் வரும். அண்ட் அது இல்லாம அந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி கேண்டிட் மாதிரி போட்டோஸ் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்கன்னும் போது ஒரு கல்யாண மண்டபத்தெல்லாம் இருந்து ரொம்ப தூரத்துல யாராவது பேசிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு ஈஸியா வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு போட்டோ அவுட்புட் சாம்பிள்ஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. பட் அதே டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் நம்ம வந்து அந்த சாம்சங்கோட சென்சார்ல தானே போட்டு யூஸ் பண்றோம் 200 மெகா பிக்சல். அண்ட் அந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணும் போதும் எனக்கு அந்த எக்ஸ்போஜர் அதிகமா இருக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ மேபி அந்த எக்ஸ்போஜர் இந்த HPB சென்சார் புது சென்சார்ல வந்து ஏதாவது சம்திங் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்க வந்து ரிவ்யூஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. X300 சீரிஸ் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா.